ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 4-5 பேருக்கு வந்து சாரீஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்க போகிறோம். நானும் மம்மியும் ட்ராப் பண்ணிட்டு இப்போ தான் கைஸ் நானும் ஷல்டனும் வந்தோம். அதுக்குள்ளேயே மம்மி வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, கைஸ் ரெடி ஆயிருமா, நான் வந்துட்டு இருக்கேன், நம்ம வந்து சாரீஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான்மா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கைஸ். ஏன்னா ரொம்ப டயர்டு, வெயில் வேறு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் ஒன்று முக்கியமானது இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து பகிரணும். கடவுள் வந்து நம்ம லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்கணுமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணின்னு வந்திருக்காரு. நம்ம லைஃப் எப்போ எண்ட் ஆகும்லாம் தெரியாது, எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்கிற மட்டும் சந்தோஷமாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் என்ன கைஸ், கொஞ்சம் கடைக்கு போனோம். இன்றைக்கி நைட்டு வந்து ஊருக்கு போகிறோம் இல்லையா நம்ம. ஸோ அதனால் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக வெளியே போகிறோம். என்ன இது இப்போ என்ன தான் உன் பிரச்சனை? 1 லேக்கு தான் வருமா என்னன்னு தெரியலம்மா. ஸோ பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே வந்து வெளியே போயிட்டு வரலாம். ஏன்னா வந்து எதுவுமே எடுத்து வைக்கல கைஸ். அப்படியே இருக்குது. முந்தானே எடுத்து வச்சிட்டேன், கொஞ்சம் இன்னமும் அப்படியே எடுத்து வைக்கிறோம் கைஸ். இது பார்த்தா தூங்கி நின்ற கைஸ், நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். மம்மிக்கிறாங்களே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு வந்திருக்கோம், கொஞ்சம் விட்ரா பண்ணோம் கேஷ். ஸோ அதனால ஏடிஎம்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்லீப் வரும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து சர்ச்சில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்புறம் இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து சாரீஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அந்த சாரீஸ் அந்த கடையில் போயிட்டு சாரீ எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஓகேவா? அப்புறம் டைம் ஆகிடும் கைஸ் நம்மளுக்கு. அதனால தான் இப்போது போயிட்டு புடவை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். இனாத்துக்கு 0 ஆச்சு. அந்த உள்ளூரில் போயிட்டு ஊர்லையா? என்கிட்ட ஒயிட் ஸ்டோன் பொட்டை இல்லை கைஸ். ஸோ அதனால வர வழியில் அதுவும் வாங்கின்னு வந்துட்டோம். ஆனால் உலகட இதெயா சாரி ಈ ಥರ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? ಸೇಮ್ ಇದೇ ಕಲರ್ல கொடுக்குறீங்களா? இஷ்டனா வேற இல்ல. இது நல்லா இருக்குது பாரு. இந்த மாதிரி இது பாரு, ப்ளைனாக கொடுக்குறீங்களா? அதுல பாருமா, இந்த மாதிரி கைஸ் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். இன்னுமே அப்படியே இருக்குது கைஸ். எதுவுமே எடுத்து வைக்கல. எந்த வெரி சிம்பிளான ஆக்சசரிஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் கைஸ். ஸோ எடுத்து வைக்கலாமா கைஸ்? படுத்துன்னு வீடியோ எடிட்டிங் பண்ணியிருந்தேன். மம்மி கடைக்கு போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு சரி வாங்கணும், கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு ஒரு 4 சாரீஸ் எடுத்துன்னு வந்தாங்க கைஸ். ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ச்சிலேருந்து இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தாங்க கைஸ். இனிமே தான் வந்து எடுத்து வைக்கணுமே, ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். ஸோ கண்டினியூஷனாக வீடியோ பார்க்கலாம். பை பாய்.